பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்கிற நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த ப்ராமிஸ் வேர்ஸை கேட்டு நீங்கள் பலனடைகிறீர்கள். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் அதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அது மாத்திரமில்ல, அதை எஸ்தர் பிரேயர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் என்னோடு பேச விரும்புவீர்கள் என்றால் நீங்கள் பார்க்குற என்னுடைய தொலைபேசி எண்ணில் 9962060773 அதில் ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்கள் நேம், உங்களோட ஃபோன் நம்பர், எந்த ஏரியாவிலேருந்து பண்ணுறீங்கன்னு. கண்டிப்பாக நான் டைம் கிடைக்கும்போது உங்களோட பேசுகிறேன். மேக்ஸ் ஒரு 1 வீக் டைம் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். சரியா? ஒருவேளை நான் இது வரைக்கும் பேசலைன்னா தயவுசெய்து திரும்ப ஒரு ரிமைண்டர் மெசேஜ் அனுப்புங்க. சில டைம் மிஸ் ஆகிருக்கலாம், அப்படி இருந்தால் அனுப்புங்க. நான் உங்களோட பேசுகிறேன். ஸோ இந்த நாளிலும் நடக்கிறதான உமன்ஸ் ப்ரேயர் சரியாக 10:30க்கு நம்முடைய ஆலயத்தில் இருக்கிறது. வந்து பங்கு பெறும்படியாக உங்களை யாவரையும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 27வது வசனம். ஜோயல் சாப்டர் 2 verse 27. நான் இஸ்ரவேலின் நடுவிலே இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஸோ உங்களை ஒரு நாளும் கர்த்தர் வெட்கப்பட விட மாட்டார். யாருன்னா அவரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனங்கள், இயேசுவை நம்புகிற ஜனங்கள். இயேசு தான் உண்மையான தேவன், அவர் தான் என் இரட்சகர், அவர் தான் என் ஆண்டவர் என்று யார் விசுவாசிக்கிறீர்களோ, யார் அவர் உறுதியாக நம்புகிறீர்களோ, நான் சொல்லுகிறேன், அவரை நிச்சயமாக கர்த்தர் வெட்கப்பட விடவே மாட்டார். இந்த கால வேளையில் நீங்கள் படக்கூடாதுன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரை உறுதியாக பிடிச்சிக்கோன்னா இயேசுவை பிடிங்க. அந்த நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், அவர் நிச்சயமாகவே அவங்கள ஒரு நாள் வெட்கத்தில் நடத்தவே மாட்டார். அதனால் இந்த கால வேளையில் நீங்கள் தைரியமாக இருங்க. எந்த சூழ்நிலையிலும், உங்கள் குடும்ப சூழ்நிலைகளாக இருக்கட்டும், கோர்ட்டு கேஸாக இருக்கட்டும், சரியா, எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், கர்த்தர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். உங்கள் ஆஃபீஸில் வெட்கப்பட விட மாட்டார். அதனால் ஏன்னா நீங்கள் அவருடைய பிள்ளை. அதனால் நீங்கள் அந்த தைரியத்தோடு நீங்கள் கேளுங்க, ஆண்டவர் உம்முடைய பிள்ளைப்பா அப்படி சொல்லுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை தலைகளை உயர்த்துவாரை தவிர உங்கள் தலைகளை தலை குளிந்து போக விட மாட்டார். ஆமென். ஏன்னா நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். நம்மளாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே கர்த்தாவே, எஸ்தருடைய தலையை உயர்த்தின தேவன், மொர்தெகாயோட தலையை உயர்த்தின தேவன். ஆனால் அதே ஆமானுடைய தலையை அந்த குனிந்து போக வைத்திருப்பா. ஆனால் இந்த நாளில் கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். அந்த வேலை ஸ்தலத்தில், குடும்பத்தில், பிஸ்னஸில், ஊழியத்தில், எல்லாவற்றிலும் ஆண்டவரை உங்களுடைய பிள்ளைகளை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுங்கள். ஒரு நாளும் எந்த இடத்துல வெட்கப்படக்கூடாது. இந்த நாளிலே கர்த்தாவே, கோர்ட்டில் அந்த பிள்ளைகள் வெட்கப்படக்கூடாது. அதிகாரிகளுக்கு முன்பதாக நிற்கிற வேலையில் வெட்கப்படக்கூடாது. ஆண்டவரை அவங்க தலையிலெல்லாம் அந்த இடத்துல தூக்கி நிறுத்துங்கப்பா. இந்த நாளில் எந்த இடத்துல ஆண்டவரை கர்த்தாவே அவர்களை கர்த்தாவை அவமானப்படுத்தணும்னு நினச்சாங்களோ அதே இடத்துல அந்த பிள்ளைகள் தலையை உயர்த்துங்கப்பா. எந்த இடத்துல அவமானப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ அதே வீட்டில், அதே தெருவில், அதே வேலை ஸ்தலத்தில், அதே இடத்துல ஆண்டவரை அவங்க தலையை இன்றைக்கி நீ உயர்த்துங்க. இந்த பிள்ளைகளுக்கு எல்லா கிருபைகளையும் நன்மையில் நிறைவாய் தாங்கப்பா. வேலைக்கு செல்லுகிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், எக்ஸாம் போகிற பிள்ளைகள், நன்றாக எக்ஸாம் எழுத உதவி செய்யுங்க. எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்கப்பா. இந்த நாளில் அவனுடைய எக்ஸாம்ஸ் எல்லாம் நேர்த்தியாக எழுத உதவி செய்யுங்க. நல்ல கிருபைகளை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க. பர்த்டே, வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுகிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளில் வருஷத்தை நன்மையை முடிசூட்டுகிற தேவன் இந்த ஆண்டு வெட்கப்படாத ஒரு ஆண்டாக இருக்கட்டும். எல்லா நன்மைகளை அந்த பிள்ளைகள் பார்க்கட்டும். அந்த பிள்ளைகளுடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. எல்லா தேவையெல்லாம் நீங்கள் சந்திங்க ஆண்டவரை. ஹாஸ்பிட்டலுக்கு போகிற பிள்ளைகள் சுகத்தோடு வீட்டுக்கு வரட்டும். ஆண்டவரே, ஹாஸ்பிட்டலில் படிக்கையாக இருக்கிற பிள்ளைகள் ஐசியூலேருந்து வெளியே வரட்டும்ப்பா, வீட்டுக்கு திரும்ப வரட்டும். ஆண்டவரே, நல்ல சுகத்தை கொடுங்கப்பா, நல்ல பலனை கொடுங்க. ஆண்டவரே, படிக்கையாக இருக்கிற பிள்ளைகளுடைய படிக்கையெல்லாம் மாற்றி போடுங்க, எழுந்து நடக்கட்டும். இந்த நாளிலே உன்னதமான பலன் அவர்களை நிரப்பணுமா செபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தா, எல்லா கர்ப்பத்தடையை நீக்குங்க, சுகப்பிரசவத்தை கட்டளை எடுங்க, திருமண தடையெல்லாம் நீக்குங்க, கடன் பாரத்தில் விடுதலை கொடுங்கப்பா. அன்று ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்கப்பா. சால்வேஷன் டிவிக்காக ஜெபிக்கிறோம். அன்றைய எஸ்தர் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். அநேக ஆத்துமாக்களை கொண்டு வாங்கப்பா. அநேக ஆத்துமாக்களை உண்மை ஏற்றுக்கொள்ளட்டும், உண்மை அறிந்து கொள்ளட்டும் அப்பா. சபை ஆத்துமாக்களை நிரப்பட்டும். அன்றைய ஏக்கத்தை இந்த ஊழியத்தின் மூலம் அநேகர் ரட்சிக்கப்படட்டும் அப்பா. இந்த ஊழியத்தை தாங்குகிற பிள்ளைகளுக்காக சோத்திருக்கிறோம், ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக சோத்திருக்கிறோம். இதனால் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் மூலமாய், மணி ஆர்டர் மூலமாய், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாய் வருகிற எல்லா காணிக்க தசமாங்களை ஆசீர்வதிங்கப்பா. எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க, நிறைவாய் நடத்துங்க. ஆண்டவரே, இந்த ஊழியத்தை கொடுக்கிறது நிமித்தம் ஒரு நிறைவு அந்த பிள்ளைகள் பார்க்கட்டும் அப்பா. ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கட்டும். மகிமையான காரியங்கள் செய்யுங்க. பிஸ்னஸ் பண்ணுகிற எல்லா பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எல்லா தேவையை சந்திங்க. ஆண்டவரே கர்த்தாவே, வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளை சுகமாய் தங்க பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, இந்த கிச்சன் பகுதியை ஆசீர்வதிங்க. இந்த நாளில் அந்த வேலை செய்கிற அந்த பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. அந்த அப்பத்தையும் தண்ணீரையும் எண்ணெயும் மாவையும் ஆசீர்வதிங்க. இப்போ நீங்கள் சாப்பிட்ற ஆகாரங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. எந்த ஃபுட் பாய்சன் வந்துடக்கூடாது. சரத்தில் நல்ல பலனை கொடுங்க. 3 வேளையும் சாப்பிடத்தக்கதாக அந்த வீட்டில் குறைவே இருக்கக்கூடாதப்பா. பட்னி இருக்கக்கூடாது.
எல்லாம் நிறைவாய் நடத்துங்கப்பா. அன்றைய தண்ணீர் பிரச்சனையில் இருக்கிற வீடுகளில் கத்தா தண்ணீர் ஊற்றுகள் எல்லாம் புறப்படட்டும். அன்றைய அந்த வீட்டில் கத்தா தண்ணீர் ப்ராப்ளம் எல்லாம் மறைந்து போகட்டும் அப்பா. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. எல்லா இயற்கை செயற்கைக்கு ஆண்டவரே உங்களுடைய பிள்ளையை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒரு குறைவில்லாமல் நடத்துங்க. எல்லா ஊழியர்களையும் ஆசீர்வதிங்க. நல்ல சுகம் நல்ல பலனை கொடுத்து வழி நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் வெட்கப்பட மாட்டீங்க. நீங்கள் என்னோடு பேச வேண்டும் என்றால் நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல் என்னுடைய நம்பர், இந்த நம்பரில் 9962060773 என்ற நம்பரில் உங்களுடைய நேம், உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய ஏரியா, அதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. கால் பண்ண வேண்டாம், மெசேஜ் அனுப்புங்க. நான் உங்களோட டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக நான் பேசுகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட அந்த வழி நடத்துவார். காட் பிளஸ் யூ.